2026 பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். தளபதி வந்து எங்கள் ஊருக்கு வராரு. நாங்கள் எங்கள் மண்ணுது. தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். இன்றைக்கி என்ன பேச போகிறாரு நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேசிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் ஃபுல்லாக அதுதான் எல்லா டாப்பிக்கும் இருக்க போகுது. எல்லா கட்சியும் இதை பார்க்கறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் தாக்கம் இருக்குமான்னு கேட்டதுக்கு வந்து எல்லா கட்சியும் இதை நோட் பண்ணுறாங்க. அதுக்காகவே ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். என்ன தாக்கம் வருது அப்படின்னு பார்க்கலாம். அவர் திராவிட கட்சிகள் கம்பேர் பண்ணுறப்ப என்ன விஜய் லைக் பண்ணுற காரணம் எந்த மாதிரி மாற்றம்? எல்லாருமே ஒரு புதிய மாற்றத்துக்கான புதிய மாற்றம் இருக்கு. முக்கியமான விஷயம் ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விஜய் மேல. அது நம்பிக்கை கண்டிப்பாக விஜய் காப்பாற்றுவார். அவ்வளோதான். கார்த்திக் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி தொகுதியிலேருந்து வராங்க. நான் கடலூர் மேற்கு மாவட்ட தொண்டரணி இணையமைப்பாளருங்க. நான் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் பயணித்து வந்து தலைவரை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறேங்க ஈரோட்டுக்கு. கிட்டத்தட்ட தலைவரை லாஸ்ட்டாக பார்த்தது பெரம்பலூர் நிகழ்ச்சியில் பார்த்தது தாங்க. அதுக்கப்புறம் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தலைவரை எங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோங்க. நேற்றிரவே இங்கே வந்துட்டோம் தலைவரை பார்க்கறதுக்கான. விஜய் வந்து இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் எந்த மாதிரி பிரதிபலிப்பு ஏற்படுத்துது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டத்தில் 68 தொகுதிகள் இருக்குங்க. அதில் 50 தொகுதி வந்து தாவேக்கா வந்து தட்டி தூக்குங்க. தலைவர் தலைமையில் 50 தொகுதிகள் வந்து வெல்வது உறுதிங்க. எதுக்காக வந்து மாநாடு பார்க்க வந்திருக்கோங்கண்ணா. எங்கிருந்து வரீங்கம்மா நீங்கள்? நாங்கள் இங்கே குன்னத்தூர் தான். ஒளி விளக்கு நகர். அவரை பிடிக்குமா? அவரை விஜய் பிடிக்கும்? நாங்கள் விஜய் ஃபேன். ஓகே ஓகே. இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்களா வேலை பார்த்து? காலேஜ் ஃபர்ஸ்ட் பிஎஸ் லீவ் போட்டு வந்திருக்கோம். காலேஜ் லீவ் போட்டு ஓகே ஓகே. இது விஜய் வந்து முதல் ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ண வராரு. இப்போ வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஓட்டு வந்து இப்போ யாருக்கு? இப்போ உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக விஜய்க்காக தாங்க. நாங்கள் வேற யாருக்கும் போடுறதில்ல. நாங்கள் என்ன விஜய்க்காக. காரணத்துக்காக மற்ற அரசியல் கட்சிகள் விஜய் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை நாங்கள் ஒரு அந்த இதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் முன்னேறி வரணும். அப்புறம் வந்து ஒரு மாற்றம் கிடைக்கணும். அவ்வளோதாங்க.